கேமுக்கு அப்புறமா அந்த மணி பண்ண வச்சிருக்கானுங்க. அதாவது லேட்டா ரிவ்யூ வந்து நீங்க வச்சுக்காதீங்க. ஏன்னா கொஞ்சம் டைம் எடுத்து ப்ராசஸ் பண்ண வேண்டியதா இருந்துச்சு அந்த கேமை. அதாவது ஒரு ஈஸியா ஜெயிக்க வேண்டிய கேம கஷ்டப்பட்டு இழுத்துன்னு போயிட்டு ஒரு மாதிரியே ஜெயிச்சிட்டானுங்க. எப்படியோ தட்டு தரமானி முக்கி மோதி ஒரு 20வது பிளேஸ் புல்ஸ்ட, அதுவும் அவங்க வந்து பாதி ஆல்மோஸ்ட் ஃபுல் ஸ்டார்டிங் லைன் ரொட்டேட் பண்ண டீம் கூட நம்ம அவ்வளவு முக்கி மோதி 4-3 ஜெயிச்சிருக்கிறோம் நம்ம. when it should have been first halfலயே வந்து நம்ம 3-0 இருந்தோம். அப்பவே ஈஸியா முடிச்சிருக்க வேண்டிய கேம சொதப்பி விட்டானுங்க. ஆனா எப்படியோ ஜெயிச்சிட்டோம். ஐ மீன் அது ஒண்ணு. ஆனா புல்ஸ் அவேட்ட போயிட்டு கேரவோ கப் வந்து ஆடணும் ரவுண்ட் ஆஃப் 16ல. ரொட்டேட்டர் லைனப் எக்ஸ்பெக்டட் தான். பொரனோட்டி ஸ்டார்டட், கிட்டன் ஸ்டார்டட், டைடிக் ஜார்ஜ் ஸ்டார்டட், ஆச்சம்பாங் ஸ்டார்டட், அண்ட் இன்னொரு பக்கமா கஸ்டோ ஸ்டார்டட், ஹாட்டோ ஸ்டார்டட், ஜோகன்சன் ஸ்டார்டட். ரொட்டேட்டர் லைனப் எக்ஸ்பெக்டட் தான். இன் கேஸ் வந்து ஏதாவது கேவலமாகி போட்டு செகண்ட் ஹாஃப்ல ஏதாவது மாத்துறதுக்குன்னு. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் கம்ஃபர்டபுள் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ஸ் இந்த சீசனை பொறுத்தவரை. ஏன்னா ஃபார் அ சேஞ்ச் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அண்ட் வந்து நல்லாவே ஆடணும். இந்த ஃபர்ஸ்ட் 45 மினிட்ஸ் வந்து அப்படியே ஒரு ஈஸியா போச்சு. அப்படியே லைக் வந்து புல்ஸ் were not great. நம்ம ஓரளவுக்கு நல்லா ஆடணும். புல்ஸ் நல்லா ஆடல. கிட்டன்ஸ் வந்து லெஃப்ட் விங்ல வேற லெவல்ல ஆடினா ஹோப்ஃபுல்லி கர்னாச்சோ கிடைக்கக்கூடிய மினிட்ஸ் வந்து கிட்டன்ஸ் கிடைக்கும். அண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஆக்சுவலி வேற லெவல்ல ஆடணும். ஈஸியா ஆடணும். அண்ட் வந்து கோல் டக்கு டக்குன்னு வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு கோல் வந்துச்சு, செகண்ட், தேர்டு 20-25 மினிட்ஸ்ல 3-0 போயிட்டாங்க. அண்ட் தென் யூ லைக் திங்க் ஓகே சரி இது வந்து சப்ப மேட்டர் சால்ட் வாட்டர். நான் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு அப்புறமா நான் மேட்ச் ரிவ்யூ டைட்டில் என்ன வைக்கலன்னு யோசிக்கும் போது சப்ப மேட்டர் சால்ட் வாட்டர் அப்படின்னு வைக்கலாம் தான் நான் நினைச்சேன். சரி செகண்ட் ஹாஃப் போறது வுல்ஸ் வந்து ஆப்வியஸ்லி அவங்க தான் ஹோம் டீம் அட்டாக் பண்ண வருவானுங்க. கோல் அடிச்சாங்க. சரி ஓகே 1-3 தானே, ஒரு கோல் தானே விட்டுக்கோ அப்படின்னு. சரி ரெண்டாவது கோலை விட்டோம். ஐயோ அப்படி இப்படின்னு. அதுக்கப்புறம் ரெட் கார்டு வாங்கினோம். எஸ் ரெட் கார்டு வாங்கினோம், கரெக்டா தான் சொல்லிக்கிறேன். ரெண்டு கேம் ரெட் கார்டு வாங்கல. அதுக்கப்புறம் மறுபடியும் ரெட் கார்டு வாங்கினோம். அதுக்கப்புறம் 4வது கோல் அடிச்சோம். சரி ஓகே பாப்பா 4-2 போயிட்டோம். 10 பேரை வச்சு ஆடணும்னா கூட பரவாயில்ல, 4-2 போயிட்டோமே. அப்புறம் 3வது கோல் கன்சீட் பண்ணோம் 4-3. அப்புறம் கடைசி 5-10 நிமிஷம் ஆவுன்னு அலையிறோம். அப்படி ஏதோ வந்து வச்சு இப்படியோ சமாளிச்சு now we're into the quarter finals. and நமக்குன்னு வந்து கார்டிஃப் சிட்டி எஃப்சி போட்டிருக்கானுங்க. ஐ மீன் தி ஒன்லி நான் பிரீமியர் லீக் டீம் ரிமைனிங் இன் த குவார்டர் ஃபைனல்ஸ். நமக்கு கார்டிஃப் சிட்டியை போட்டு கொடுத்துருக்காங்க அவேல. ஸோ we can scam a செமிஃபைனல் இந்த கப்ல. ஐ மீன் யூ நெவர் நோ. பட் வந்து எந்த டீமையுமே ஈஸியா எடுத்துக்க முடியாது. அந்த கேம் வந்து டிசம்பர் 2nd வீக் 16th அந்த வாக்கில் ஆட போறோம்னு நினைக்கிறேன். பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா ஆடுறோம், நல்லா பண்ணிட்டு இருக்கோம். கிட்டன்ஸ் வந்து இஸ் குக்கிங் ஆன் தட் சைட். ஸ்ட்ரைக்ல ஜார்ஜ் நல்லா பண்றான். மிட்ஃபீல்ட்ல லாவியோ சாண்டோஸும் நல்லா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கானுங்க. நீ லைக் ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா பண்ணோம். ஹாஃப் டைம் கொஞ்சம் இப்படி கால் மேல கால் கூட உட்காந்துருந்தேன் நானு. மீதி டீம்ஸை பார்த்துருந்தேன் நானு. சரின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹாஃப் வந்து இது பண்ணா ஃபர்ஸ்ட் கோல் விடுறோம். அது வந்து ஆச்சம்பாங் வந்து டஸ் நாட் சி அந்த அட்டாக்கர் வந்து பின்னாடி ஓடுறாங்க. அந்த ஈஸியா 1-on-1 3-1. சரி ஓகே 3-1 தானே, பெரிய மேட்டர் கிடையாது. இன்னொரு கோல் வச்சு 4-1 இல்ல 3-1 வந்து வச்சு இது பண்ணிக்கலாமே அப்படின்னு நான் நினைச்சேன். சரி செகண்ட் கோல் விடுறோம். செகண்ட் கோல் எப்படி விடுறோம்? ஓ எஸ் லாங் த்ரோ. மறுபடியும் லாங் த்ரோ. அதாவது எவ்வளவு வாட்டி தான் லாங் த்ரோலயே கோல் விடுங்க? எல்லாரும் ஏன்டா ஃப்ரண்ட் போஸ்ட்ல அலைறீங்க? எல்லாரும் ஃப்ரண்ட் போஸ்ட்ல இருக்கானுங்க. அப்ப பேக் போஸ்ட்ல இல்ல, உங்க அப்பா போவான் பேக் போஸ்ட்ல, சுத்தமான போவான், பெரியப்பா போவான் பேக் போஸ்ட்ல. ஃப்ரண்ட் போஸ்ட்ல பால் கிரியேட் பண்ணல, பேக் போஸ்ட் கிட்ட பால் போகுது, அடிக்கிறான். யார்கன்சனுக்கு டைனோசர் ஆம்ஸ் இப்படிங்கிறான். பால் அவன் கையில போட்டு உள்ள போகுது. யார்கன்சன் ஜான்வரியில ஜான்வரி 1 அன்னைக்கு கிடைக்கிற முதல் வாய்ப்புல இந்த நாயை தூக்கி ஸ்ட்ராஸ்பர்க்ல தூக்கி போட்டுருணும். இந்த ஆளை தூக்கி ஸ்ட்ராஸ்பர்க்ல போட்டு மைக் பெண்டர்ஸ் தூக்கி நம்ம நம்பர் 2 ஆட வைக்கணும். அதான் உண்மை.
ஏன்னா கிடைக்கிற கேம் எல்லாம் இந்த மனுஷன் வந்து ஏதோ ஒண்ணு பண்றாப்ல. இன்னைக்கு காசு கலெக்ட் பண்றேங்கிற பேர்ல 2 வாட்டி கோமாளித்தனமும் பண்ணான். நல்ல வேலை கோல் கன்சிடர் பண்ணல இருந்து கிடைக்கிற வாய்ப்புல தலைவன் கோமாளித்தனம் பண்றான். சோ ஜான் கிடைக்கிற ஃபர்ஸ்ட் பிளே இந்த ஆளை வேலையை தொத்தி விட்டு மைக் பென்னர்ஸ் தூக்கிட்டு வந்தோம் நம்ம 2 வச்சுக்கிறது. அதுக்கப்புறம் லியம் டிலாப் வரான். இத்தனை நாளா இன்ஜுரியில இருந்த நீ இன்ஜுரி போறேங்கிற சாக்குல நாங்க மார்க் கியூவை ரீகால் பண்ணோம். சரி எப்படியும் எல்லாத்தையும் தாண்டி நீ சீக்கிரமே வந்து ரிட்டர்ன் ஆயிட்டு பெஞ்ச்ல இருந்து வர. அதுக்கப்புறமா இதை பண்ற நீ 2 yellow கார்டு, ரெட் கார்டு, சஸ்பெண்டட் ஃபார் டாட்டம் கேம். தேங்க்ஸ் லியம் டிலாப் மூதேவி. நான் வந்து 1 நிமிஷம் வந்து நிக்கோலஸ் ஜாக்சன் வந்து தெரியாதனமா வந்து லியம் டிலாப் ஒரு ரூபத்துல வந்துட்டான்னு எனக்கு டவுட்டா வந்துச்சு. ஏன்னா வந்து ஓகே 1-2-3 ஹோல்ட பிளே பண்ணா நல்லா, 2-3 பாசஸ் தான் நல்லா பண்ணா. பட் என்ன டாஸ்க் சண்டை மூட்டி விடுற எனக்கு டவுட்டா இருந்துச்சு. என்ன ஒரு இங்கிலீஷ்ல பெச்சுலன்ஸும் வாங்க, அது வந்து லூஸ். எதுக்கு? யூ ஆல்ரெடி நோ நமக்கு வந்து இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருக்குன்னு, அதையும் மீறி நீ அதை பண்ற. நீ அறிமயிருக்கு அது இல்லையா உனக்கு? இப்பதான் பிச்சுக்குள்ள வந்துரு நீ. இத்தனை நாள் இன்ஜுரி கிடைச்சு இப்பதான் யூ கமாண்ட் தி பிட்ச். அறிமயிர் எங்க போச்சு உனக்கு? அண்ட் ஹி டஸ் தட். என்சோ மரஸ்க்கு கரெக்டா காவனை வந்து கால் அவுட் பண்ணா. சரி இந்த மாதிரி இது இருக்கேன்னு. And I don't கேட்கணும் நான் என்சோ மரஸ்க்கு. வேர் இஸ் த டிசிப்ளின் இன் திஸ் டீம்? ஆஸ் அ மேனேஜர் உன்னுடைய பொறுப்பு அது டிசிப்ளின் கொண்டு வரதுக்கு. நினைக்கிற கேம்ல ரெக்கார்ட் வாங்கிட்டு இருக்கும். வேற டிசிப்ளினே இல்ல இந்த டீம்ல. எனக்கு புரிய மாட்டேங்குது என்ன ஏதுன்னு. ஒரு மேட்ச் ஜெய் அண்ட் வந்து we go down 10 men and Wolves obviously attackல இருக்காங்க. and நல்ல வேளை அந்த கேப்ல ஒரு 4 கோல் வச்சோ. ஜேமி கிட்டன்ஸ் அப்சல்யூட் பேங்கர். அவுட் சைட் பாக்ஸ் தான் நறுக்குன்னு ஒன்று விட்டா போஸ்ட் டச் உள்ள போச்சு 4-2. அந்த பட் தென் அகைன் வந்து நம்ம தேர்ட் கோலை விடுறோம். கோமாளிங்க டிஃபென்ஸ்ல யார் என்ன கிளியரன்ஸ் பண்றதுன்னு விவசாயம் இல்லாம இருக்கானுங்க. கடைசியில எப்படியோ ஜெயிச்சிட்டோம். அப்பாடா ஒரு 3-0 ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்தது கடைசியில ஜெயிக்க வச்சோம். அப்பாடான்னு இது பண்ணாலும் கைக்கு விட்டானுங்க. ரொம்ப கேவலம். ஜெயிச்சோம் அவ்வளவுதான். வீக்கெண்ட்ல ஸ்பர்ஸ். நாளைக்கு ப்ரீவியூ வரும். மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். இந்த கேமுக்கும் நீங்க வந்து என்ன யோசிச்சீங்கன்னு கமெண்ட்ஸ்ல போடுங்க. இன்னொரு வீடியோ லைவ்ல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். டேக் கேர், ஸ்டே சேஃப்.